எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு அன்னை நிலமெங்கும் அலைந்து வருகிறோம். தாழ்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் சமூகத்தின் உயர்விற்கு, அதன் மேம்பாட்டிற்கு, கண்முன்னே சிதைந்து அழிந்து போன எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு, தமிழரின எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்ற வேண்டும் என்கிற நோக்கோடு கண்முன்னே எங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகிறது. அதை பார்த்து சகித்துக் கொண்டு இருக்க முடியாமல் தடுத்து காக்க வேண்டும் என்கிற போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். ஒரு இனம் என்றைக்கு அது முழுமையான விடுதலை அடையும் என்றால், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். அப்படி எம் இனத்திற்கென்று ஒரு தனித்த விடுதலை பெற்ற தாயகம் வேண்டும் என்ற பெரும் கனவோடு எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஈழ தாயகத்தில் ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டம் இந்த நிலத்தில் இருந்த அன்றைய ஆட்சியாளர்கள், இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாராலும் நசிக்க நாசமாக்கப்பட்டது. அந்த காலச்சூழலில் செய்வதறியாது திணறி போய் நின்ற பிள்ளைகள், அரசியல் வலிமை அல்லாது அதிகார வலிமையற்று நின்ற பிள்ளைகள் என்ன செய்வதென்று கையை பிசைந்து கொண்டு கண்ணை கசைக்கு கொண்டு நின்றோம். அப்போது எங்களுக்கு வழிகாட்டியாக, முன்னத்தியராக, தத்துவ ஆசிரியனாக, பெரும் பெரும் கருத்து பெட்டகமாக களத்திலே நின்ற பெருமகனார் எங்களுடைய அப்பா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் அவர்கள். இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் போது திராவிட சிந்தனையில் வளர்ந்தவன், என்னை வளர்த்தவர்கள் என் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் அந்த சிந்தனையில் இருந்தார்கள். இங்கே மொழி இனத்தின் மீது இருந்த பற்றின் காரணமாக சென்னைக்கு வந்து எண்ணற்ற பெருமக்களோடு இணைந்து பயணித்தேன். ஐயா நெடுமாறன், அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீர் பாண்டியன், கொளத்தூர் மணியண்ணன், இப்படி எல்லாரோட, ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அண்ணன் திருமாவளவன், எல்லாரோடும் இணைந்து பயணம் செய்தேன். மார்க்சி இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள் எல்லாரோடும், அண்ணன் தியாகு அவர்களோடெல்லாம். அதிலே ஒருவர் தான் எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெருமகன் அப்பா மணியரசன் அவர்கள். எல்லாரும் இன்று எங்கு இருக்கிறார்கள்? தமிழ் தேசிய தத்துவத்தை பேசியவர்கள், ஈழ விடுதலை ஆதரித்து நின்றவர்கள் எல்லாம் இப்போது எங்கே நிற்கிறார்கள்? எங்களுடைய அப்பா எங்கே நிற்கிறார் என்று அறிவு சமூகம் பார்க்க வேண்டும். எல்லாரும் கருணாநிதி வீட்டோரில் முறைவாசல் செய்யும் போது அவர் மட்டும் தன்மானத்தோடு தன் பிள்ளைகளின் பக்கத்திலே நிற்கிறார். இதிலிருந்து தடுமாற்றமில்லாது நாங்கள் நிற்க காரணம் அவருடைய தத்துவ உறுதிதான். இன்றளவும் தர்க்கத்தில் அவரை வென்று வீழ்த்த எவனும் பிறக்கமில்லை, பிறக்க போறதும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமகன் தேர்தல் அரசியலை நிராகரித்து நின்ற எம்முடைய தந்தை, அவருடைய இயக்கம் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் துணை நிற்பது கால தேவை, வரலாற்று கடமை என்று முடிவெடுத்து இந்த தேர்தல் களத்தில் எம் பிள்ளைகளை ஆதரியுங்கள், நல்லாட்சி மலர, நாடும் மக்களும் நிம்மதியாக வாழ வேற வழி இல்லை என்ற நிலைப்பாட்டில் இங்கே எங்களோடு இந்த களத்திலே நிற்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, தமிழ் தேசிய இனமே கடமைப்பட்டிருக்கிறது, நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, நாம் அப்பா மணியரசன் அவர் சொன்னது போல ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நிற்கிறோம். சிதைந்து அழிந்து கொண்டு இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும்பணியில் இருந்து, பேரழைப்பில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவரே சொல்கிறார், நமக்கென்று ஆதரவாக குரல் எழுப்பவோ
நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். அப்போது வேற வழியே இல்லை. என் விடுதலை என் கையில், உன் விடுதலை உன் கையில், நம் விடுதலை நம் கையில் என்ற கிளர்ச்சியும் எழுச்சியும் புரட்சியும் தான் நம் மொழியை மீட்கும், நம் இனத்தை காக்கும், நம் நிலத்தின் வளத்தை காக்கும். இந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்சியாளர்கள் நம் மொழியை சிதைத்து, நம் அடையாளங்களை மறைத்து, நம் நிலத்தின் வளத்தை கண்ணு முன்னாடி திருடி செல்கிறார்கள், களவு கொடுக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, மாட்டு சாணியில் கணக்கில்லாத லட்சக்கணக்கான டன் மீத்தேன் பயாக்கஸ் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை எரிகாற்றை தயாரித்துக் கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கும்போது எதற்காக நம் பூமி தாயின் ஈரக்குலையை, இதயத்தை, சிறுநீரகத்தை அறுக்க வேண்டும் என்றுதான் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தை நாம் தொடர்ந்தோம். இப்போது இருக்கிற வழி அதிகாரத்தை கைப்பற்றி மாட்டு சாணத்தில் இருந்து மீத்தேன் எடுத்துக்கொண்டு நம் மண்ணை நாசமாக்குற இந்த திட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும். நீங்கள், உங்கள் பிள்ளைகள் வளமான பூமியில் இருந்து கொண்டு பாலைவன நாட்டிற்கு நம் பிள்ளைகள் வேலை தேடி செல்வது வெட்கக்கேடு, அவமானம். உங்கள் பிள்ளைகள் வேற ஒரு கட்டமைப்பை இந்த நாட்டில் முன்வைக்க நினைக்கிறோம். ஒரு கனவு தேசத்தை படைக்க நினைக்கிறோம். லீ குவான் யூ எப்படி சிங்கப்பூரை செதுக்கினாரோ, ஃபிடல் எப்படி கியூபாவை செதுக்கினாரோ, எப்படி இப்ராஹிம் டோரே இந்த புர்கானா பாசாவை செதுக்கி கொண்டிருக்கானோ, புர்கானா பாசாவை எப்படி செதுக்கி கொண்டிருக்கிறாரோ, எங்கள் உயிர் தலைவன் ஈழத்தை எப்படி செதுக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் கனவு கண்டு செதுக்கி கொண்டிருந்தாரோ, அதை போல இந்த தாய் நிலத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் நினைக்கிறோம். முதலில் கல்வியிலிருந்து அங்குதான் ஒரு அறிவு சமூகத்தை ஆக்க முடியும், மேம்பட்ட சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால் உலகத்தரத்திற்கு கல்வியை உங்கள் பிள்ளைகள் கொடுக்கிறது இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறோம். உலகத்தரம் என்பது இன்றைக்கு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர், இந்த நாடுகள், பிறகு 4 கனடா, ஜெர்மன், இந்த நாடுகள் வரிசையிலே இருக்கிறது. இந்த 5 நாடுகளை முந்திக்கொண்டு என் நிலத்தின் கல்வித்தரத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கனவோடு இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இன்றைக்கு உங்கள் மகன் இந்த தஞ்சை நிலத்தில் இருந்து சொல்கிறேன், உலகத்தரத்தில் பின்லாந்து கல்வியில் இருக்கிறது என்று. எங்கள் கையில் நாடு வந்த பிறகு, அதிகாரம் வந்த பிறகு, எண்ணி 5 ஆண்டுகளில் பின்லாந்திலிருந்து ஒருவன் சொல்வான், உலகத்தரத்திற்கு தமிழ்நாட்டிலே கல்வியில் தரம் இருக்கிறது என்று சொல்லுவான். இந்த நாட்டில், இந்திய துணைக்கண்டத்தில் டெல்லியை ஆண்ட கெஜ்ரிவால் 5 ஆண்டுகளில் உலகத்தரத்திற்கு கல்வியை உயர்த்தி காட்டினார். அருகிலே இருக்கிற கேரளாவில் ஐயா பினராயி விஜயன் உலகத்தரத்திற்கு கல்வியை தரம் உயர்த்தி காட்டினார். கேரளாவாலும் டெல்லியாலும் முடியும் போது உங்கள் பிள்ளைகள் எங்களால் முடியாதா? சிங்கப்பூரை செதுக்கிய சிற்பி லீ குவான் யூ சொல்கிறான், only 10 years. என்னுடைய நோக்கம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறான். அதை தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்றோம். என்ன சொல்றான்? only 10 years எனக்கு கொடு. 1000 ஆண்டுகள் கழித்து என் சிங்கப்பூரை உலகம் புகழ்கிற உயரத்தில் வைக்கிறேன் என்று சொன்னான். அவனால் செய்ய முடிந்தது. சிங்கப்பூரில் லீ குவான் யூவால் செல்ல முடிந்ததை உங்கள் மகன் சீமானாலும் அவன் தம்பி தங்கைகளாலும் இந்த நாட்டில் செய்ய முடியாதா? சட்டம் ஏற்றுவோம். எப்படி சட்டம்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. எனவே என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் பாடமொழி. உலகின் எம்மொழியும் விரும்பினால் கற்போம். எல்லா மொழிகளின் மீதும் பற்றுக்கொள்வோம். எல்லா மொழிகளையும் வேண்டுமானால் கற்றுக்கொள்வோம். எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதான் எங்கள் மொழி கொள்கை. எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இது எங்கள் கோட்பாடு, கொள்கை. அடுத்தது சட்டம். அடுத்த கையெழுத்து உங்கள் மகன் போட போற கையெழுத்து மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. ₹1 கட்டணம் இல்லாமல் உலகத்தரத்திற்கு மருத்துவம். தனியார் மருத்துவமனையில் என்ன மருத்துவம் கிடைக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதை தாண்டிய மருத்துவம் இந்த தஞ்சையிலே ஒரு ஏழை அப்பத்தா ஓலை குடிசையில் இருந்தாலும், தினசரி கூலி வேலைக்கு சென்றாலும், கடைகோடி மகனுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு என்ன கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை உங்களுக்கு கிடைக்க செய்வோம். மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி சரியாக சமமாக தரமான மருத்துவம் ₹1 கட்டணம் இல்லாமல். உடல்நிலை சரியில்லை என்றால்
நீ வராதே, அழைத்து பேசு, நான் வந்து அழைத்து வருவேன். உயிர் காக்கும் ஊர்தி உன் வீட்டு வாசலுக்கு வரும், உன் வாழ்விடத்திலே. பிறகு தண்ணீர் விற்பனைக்கு தடை. அப்பலோ கின்லே அக்வஃபனா ஸ்டாப் இட் நான்சென்ஸ், தூக்கிட்டு போ. தண்ணி விற்பனை பண்டம் இல்லை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் விற்பனை பொருளாக வந்துவிட்ட நாடு. நாடல்ல சுடுகாடு. மூனையின் நிறுத்திடும். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை. தூய குடிநீரை நாங்களே அரசு உங்கள் வீட்டு வாசல்ல வந்து தந்துடும். ₹1 நீ வாங்க வேண்டியதில்லை. உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் கிடைக்க கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, தாங்கல், கம்மாய், கரணை எல்லாத்தையும் வெட்டி நீரை தேக்கி எல்லாவற்றுக்கும். யானை தண்ணி இல்லாமல் ஊருக்குள்ள வந்துச்சு, கரடி வந்துச்சு, சிறுத்தை வந்துச்சு, புலி வந்துச்சு. அந்த வேலை இனி இருக்காது. அது அங்கேயே இருக்கும். காடு காடா இருக்கும், நாடு நாடா இருக்கும். நாடு நாடு. இது மூன்றை மட்டும்தான் உங்கள் பிள்ளைகள் கட்டணம் இல்லாமல் தருவோம். பிறகு எல்லாம் கட்டணத்தோடு தருவோம். இலவசம் என்ற சொல் என் நாட்டிலே இருக்காது. உச்சரிக்கவே படாது. ஒழித்து விடுவோம், ஒழித்து விடுவோம். இலவசம் இருக்காது. தடையற்ற மின்சாரம் தருவேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போறேன். சூரிய ஒளி காற்றாலை கடல் அலையில் தயாரிக்கிறேன். விளைநிலத்தை பறிக்க மாட்டேன். காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் எனக்கு தெரியும் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று. பிறகு தடையின்றி தருவேன். கட்டணம் இல்லாமல் தர மாட்டேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன். நீங்கள் கட்டணத்தை கொடுத்து உரிய கட்டணம் கொடுத்து போங்க. சிலிண்டர் தருவேன், எரிகாற்று தருவேன். இயற்கை எரிகாற்று, உயிர் வழியை தருவேன். எரிகாற்றை தருவேன், தடையின்றி தருவேன், தட்டுப்பாடின்றி தருவேன். எல்லாருக்கும் கிடைக்க செய்வோம். எப்படி? மாட்டு சாணத்தில், ஆட்டு கழிவில், மக்கிய இலைதலை கழிவில் எடுத்து எடுத்து லட்சக்கணக்கான டன் பயாக்கேசை எடுத்து உங்களுக்கு கட்டணத்தோடு தயாரிப்பு செலவை எடுத்துக்கொண்டு என் மக்களுக்கு கொடுப்போம். மற்றபடி எதையும் இலவசம் என்கிறது கிடையாது. இலவசம் வேண்டும் என்றால் நீ உதயசூரன் ரெட்டலைக்கு போட்டு எப்படியோ போ, எப்படியோ போ. உனக்கு நல்ல கல்வி வேணும், பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல மருத்துவம் வேணும், நல்ல நீர் வேணும் அப்படின்னாவா? நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு. நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார். உங்கள் பிள்ளைகள் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு போகிறோம். தஞ்சையில் நின்று நான் அதை பேசலைன்னா சரியா வராது. படம் போட்டு காட்டுறேன். நேரம் இல்லாதனால நான் காரைக்குடியில் போட்டு காட்டுறேன். நீ காணொலியில் பார்த்துக்க. எப்படின்னா, இந்த நாடு தனியார்மய, தாளாரமய, உலகமய பொருளாதார கொள்கையில் இருக்கு. இந்த உலகமய பொருளாதாரத்தில் உலகம், நாடு சந்தையாயிடுச்சு. உலகமே ஒரு சந்தையாயிடுச்சு. எல்லாம் தனியார்மயம். ஏன்னா இந்த WTO உலக வர்த்தக அமைப்பில் இந்த நாடுகள் கையெழுத்து போட்டு கடன் வாங்கினதுனால நமக்கு எது எதெல்லாம் சேவை, கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், போக்குவரத்து நடத்துதல், மின் உற்பத்தி விநியோகம், இதெல்லாம் நமக்கு சேவை. அவனுக்கு அது தொழில். அப்போ தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. அதனால இதை முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கிட்டு இரு என்கிறான். இதுதான் அவனுடைய கொள்கை திட்டம். இதுதான் தனியார் மயம். தாராளமயம். எவ்வளவு வேணாலும் வா, மீத்தேனை எடு, ஈத்தேனை எடு, நிலத்தை சுரண்டிக்க, வளத்தை எடுத்துக்க, தடையின்றி வளங்களை கொள்ளையடிப்பது தாராளமயம். உலகமயம். உள்நாட்டு வெளிநாட்டு பெருமுதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகருகிற மந்தைகளாக மக்களை மாற்றுவது உலகமயம். விளங்கிடுச்சு நினைக்கிறேன். இந்த பொருளாதார கொள்கையை மாற்றி உயிர் தேவையான உணவு தேவைக்கு பிற நாட்டை சார்ந்திருக்கிறது, பிற மாநிலத்தை சார்ந்திருக்கிறது பேராபத்தான போக்கு. தமிழ்நாட்டுக்கு பால் எங்கே இருந்து வருகிறது என்று என் அன்பு தம்பி தங்கைகள் சொல்ல முடியுமா? ஆந்திராவில் இருந்து. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டிலே 3 லட்சம் கோடி. சாராய வியாபாரம் 50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். உன் மகன் பால் பொருளாதாரத்துக்கு போய்விட்டு சாராயத்தை மூடுவேன் என்கிறேன். உனக்கு மது வேண்டும், கல் உணவின் ஒரு பகுதி என்று அரசியலமைப்பே சொல்லுகிறது. மது வேண்டும். பண்டைய காலம் தொட்டு வேளாண்மை என்று செய்ய தொடங்கினமோ அன்றிலிருந்து நம்மளோடு வருகிற இயற்கை பால், பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று அதை திறந்து விட்டுட்டு டாஸ்மார்க்கை மூடிவிடுவோம். இப்போது உங்களுக்கு ஆடு மாடுகள் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு, இது எல்லாம் அரசு பணியாக மாற்றி, வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றி ஒரு தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்திற்கு, பசுமை பொருளாதாரத்திற்கு உங்கள் பிள்ளைகள் வந்து விடுகிறோம். வரும்போது முதலில் உங்கள் பிள்ளைகளின் திட்டம் நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. முதலில் நீர். நீரின்றி அமையாத உலகு. நீர் வளத்தை பெருக்கணும். கணக்கில்லாத நீர்த்தேக்கங்கள், கணக்கில்லாத. நீ உன் தேகத்தில் தேமல் விழுந்தால் எப்படி திட்டு திட்டாக இருக்குமோ அப்படி விண்ணூர்தியில் பயணம் செய்து என் தாய் நிலத்தை பார்த்தால் நீர் தேமல் திட்டு 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 திட்டாக இருக்கும். கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, கண்மாய் வெட்டி 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 தேக்குவேன்.
4300 டிஎம்சி எனக்கு மழை கிடைக்குது, நீர் கிடைக்குது. 2000 பயன்படுத்துறதா சொல்லுது. மீதி 2300 கடல்ல கலக்க விடுறாங்க. அதுல எப்பாடு பட்டாது நான் 500 டிஎம்சியை சேர்த்துக்கிட்டேன்னா நான் கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ ஒரு சொட்டு தண்ணீருக்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டியார் பொன்னம்பலாவிலே ராசிமணல்லே நமக்கு அணையை கட்டி தேக்கி நமக்கு நம் பாட்டன் கட்டிய வீரநாராயணன் ஏரி 16 கிலோமீட்டர். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கடல் குறுக்கு பரப்பளவு 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் ஒரு சின்ன கடல் கடலூர்ல இருக்கு. அதை தூர்வாரி பராமரித்து கடலூர் தாழ்தளம் விழுகிற நீரெல்லாம் அங்கே போய் சேர்க்கிற நீர்த்தாரைகளை உருவாக்கி சேமித்து பெரும் குழாய் மூலம் தூக்கிட்டு வந்து உனக்கு காவிரி ஆற்றிலே ஊற்றுவேன். நீ ஒரு சொட்டு தண்ணீருக்கு எவன்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ இங்கே இரு, இங்கே உன் வாழ்நாளில் வேலை இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்வேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், நெல் விளைதான் நெல். இவங்கள மாதிரி வீதியில் ஒட்டும் முளைக்க வைக்கிற மகன் இல்லை. சேமிப்பு கிடங்கை தலைநகர், ஒன்றிய தலைநகர் எல்லா இடத்துலையும் கட்டி சேமிக்கிறோம். கம்பு, வரகு, சாமை, திணை, குதிராவளி, நெல் எல்லாவற்றையும் சேமிக்கிறோம். அதுபோக கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இதை சேமிக்க குளிரூட்டப்பட்ட பதப்படுத்துகிற சேமிப்பு கிடங்கை கட்டிக்கிறோம். எல்லா இடங்களிலும் பிள்ளைகளுக்கு அரசு பணி. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. மாட்டு பண்ணை 2000 ஏக்கர். 5000 ஏக்கரில் உன் மகன் ஏர்போட்டி கற்றவன் இல்லை, ஏர்போட்டி உழுகிறவன் என்பதை நீ புரிஞ்சு கொள்ளணும். மாடு மாடென்றால் மாடல்ல, ஆடென்றால் ஆடல்ல. உலகில் எல்லா அறிஞனும் எல்லா பொருளாதார மேதையும் சொல்கிறான் மொபைல் பேங்க் என்கிறான். நடமாடும் வைப்பகம் ஆடு என்கிறான், மாடு என்கிறான். ஒரு ஆடு 1 லட்சம் போகிறது. 10 ஆடு 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட், நிலையான வைப்பு தொகை. வளம் எங்கு இருக்குது, பொருளாதாரம் எங்கு இருக்குது என்று தெரியாத பைத்தியக்காரர்கள் நாட்டை கொடுத்து விட்டாய். உனக்கு தெரியுமா, உலகிலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால் தான். 1 லிட்டர் 5000 7000. கழுதை வளர்க்குறது உனக்கு கஷ்டமா? இந்திய நாடு ஐயா மோடியோடைய அரசு அறிவிக்குது கழுதை வளர்ப்புக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்கிறோம் என்று. நான் கழுதை வளர்க்கிறேன், நீ வந்தாவா வரலைன்னா போ. நான் உலகத்துக்கு கழுதை பாலை ஏற்றுமதி செய்கிறேன். உலகிலே விலை உயர்ந்த பாலாடை கட்டி, கழுதை சீஸ் தான், கழுதை பாலாடை கட்டி தான். கழுதையினுடைய எரு மருந்து, கழுதையுடைய சிறுநீர் மருந்து உலகம் போட்டி போடும். திருச்சியிலே ஒருத்தன் மாதம் 50 லட்சம் சம்பாதிக்கிறான். இங்கே கேரளாவில் ஒருத்தன் பல கோடி சம்பாதிக்கிறான் கழுதை வளர்த்து. மாட்டு பொருளாதாரம் டைரி டேல பிரதமர் பேசுகிறார். பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, அதிலே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகலாம்னு. இந்தியா ஒன்றில் தான் அதிகமாக சம்பாதிக்குது மாட்டுக்கறி ஏற்றுமதி. பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்கிறார் மோடி ஐயா. 5 ஆண்டுகளில் உன் மகன் சொல்லுவான், இங்கிருந்து ஒருத்தன் சொல்லுவான் பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. மாட்டுப்பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. ஆந்திராவில் இருந்து பால் வருகிறது. நீ மாடு வளர்ப்பது அவமானம் என்றாய். மாடு என்றால் மாடல்ல, பால் ஒரு இண்டஸ்ட்ரி. மாடு மேய்து போட்டு காட்டினே படம் இருக்கு, தட்டிப்பார் எப்படி மேய்துன்னு. நவீன தொழிற்சாலை, கண்ணாடி அரைக்குளத்தின் கண்காணிக்க போற, முழுக்க சிசிடிவி கேமரா. ஒரு நிலத்தை எடுத்தேன்னா 3 பயன்பாடு. மாடு மேயும், காற்றாலை மின்சாரம், சூரிய தகடு. 3 பயன்பாட்டுக்கு ஒரு நிலத்தை பயன்படுத்துவேன். 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம், அதில் மீன் வளர்ப்பேன். அதில் சுற்றிய மாடுகளுக்கு தீவனம் இருக்கும். பெரும் மரங்களை வளர்ப்பேன். அப்படி பணப்பாட்டுக்கு நிலத்தை பயன்படுத்தி பால் இருந்து பால் தனி பயன்பாட்டுக்கு, பாலாடை கட்டி, தயிர், மோர், நெய், வெண்ணெய், இத்தனை தொழிற்சாலைகள். ஒன்றுலேருந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரி பெருக்கிட்டு போவேன். ஒவ்வொன்றுலேயும் உனக்கு செக்ஷனாக வேலை. ஒவ்வொன்றுக்கு நீ தயிரா உனக்கு ஒரு சீருடை, நீ நெய்யா உனக்கு, நீ என்ன பாலாடை கெட்டியா உனக்கு. அதே இடத்தில் உனக்கு அரசாங்க வேலையை கொடுத்துறேன். நீ பிள்ளையை நான் படிக்க வச்சிடறேன், மருத்துவம் நான் பார்த்துறேன், தண்ணியை நான் கொடுத்துறேன், வேளாண்மையை நானே செஞ்சுறேன். 5000 ரூபா சம்பளம் தரேன், நீ செலவு பண்ணி காட்டியது பார்த்துருவோம். ஒன்றும் பண்ண முடியாது. நீ ரேஷன் கடையில் போய் கெட்டுப்போன அரிசிக்கு நிற்க வேண்டியதில்லை. நானே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அங்காடின்னு நானே திறந்துடுவேன். தஞ்சாவூரில், ஒரத்த நாட்டில், பாபநாசத்தில், இங்கே திறந்துடுவேன். நீ அங்கே படித்தவன்லாம் அங்கே வேலை செய்யலாம். ஸ்விக்கி, சுமோட்டோ எல்லாம் ஸ்டாப் பண்ணுறோம். நாம் அதே வேலையை நம்ம செய்கிறோம். யாராவது ஆத்தா போர்களை கத்தாரி வேணுமா கொண்டு கொடுத்துட்டு வா. நீ என்ன ஆட்டுக்கறி வேணுமா, என்ன கறி வேணும், நீ மருதம் அங்காடியில் இருக்கும். கிழங்கு, முட்டைக்கோசு, இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேணுமா, குறிஞ்சி அங்காடியில் இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து, மீன், நண்டு, எறா, சுறா வேணுமா, கருவாடு வேணுமா, நெய்தல் அங்காடி தனித்தனியாக பிரித்து நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றுறேன். உலகத்தில்
உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதாரம் உணவுக்கான பொருளாதாரம் தான். அறிவில் சிறந்த பெருமக்களே, என்னிலுமில்லைய தம்பி தங்கைகளே, பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் அமெரிக்காவில் 2,76,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். அவனிடத்தில் கேட்டார்கள், பில்கேட்ஸ் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள் என்று. அங்கே தான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்று. உன் உடன் பிறந்தவன் பலமுறை சொன்னேன், சாஃப்ட்வேரில் வேலை செய்தாலும் நீ சாஃப்ட் போய் தான் வேலை செய்ய வேண்டும். அது பில்கேட்ஸுக்கு தெரியுது. 2,00,000 ஏக்கரில் விவசாயம், 2,70,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். என் முன்னாடி நிற்கிற என் பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே, ஒன்றை கவனியுங்கள். நீங்கள் விண்வெளிக்கு விண்கலத்தை எவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் அனுப்பணும். நீங்க சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், உங்கள் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். இதை புரிந்து கொண்டால் நாடு உருப்படும். உலக தேவை, உயிர் தேவை, உணவு தேவைதான். அதை கையில் எடுத்து விட்டால் என் நாட்டில் வறுமை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, ஏழ்மை இல்லை, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. விளங்குதுன்னு நினைக்கிறேன். பால் என்கிட்ட இருந்துச்சுன்னா பசின்னு இந்த நாட்டில் சொல்லிருக்கு. அது ஏன்னா பால் முழுமையான உணவு. தாயின் மாரில் ஓராண்டு பால் தான் குடித்தேன், கழிவு வந்தது. ஆனால் பழச்சாரோ கரும்பு சாரோ எதை நீ குடித்தாலும் கழிவு வராது, பால் மட்டும்தான். பால் முழுமையான புரதச்சத்துள்ள ஃபுல் மீல், கம்ப்ளீட் உணவு, முழு உணவு. அதனால் பாலை நான் வச்சிருவேன். பள்ளிக்கூடத்துக்கு நம்மனா உப்மா கிண்டி போடுற ஆள் இல்லைன்னா இந்த உப்மா கிண்டி போடுற ஆள். பசுஞ்சோலை பள்ளி, பசுஞ்சோலை பள்ளி, பசுஞ்சோலை சாலைகள், மரமில்லாத ஒரு இடம் இருக்காது. என் கனவு அப்படி. இந்த கனவை சுமந்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு எப்படி இருக்கணும், எப்படி புரியுதா? எப்படி புரியுதா? தத்துவம் நம் தந்தைகிட்டே இருக்கு, செயல்படுத்த நாம் களத்தில் நிற்கணும், அவ்வளோதான். எப்படி படைக்கிறோம்னு மட்டும் பாரு. இந்த நாட்டை ஊழல் லஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்காது, பசி பஞ்சம்னு சொல்லிருக்காது. மாடை வளர்த்து மாட்டிலேருந்து வரும் வேலை, பால் எல்லாம் வந்துச்சா மாட்டு சாணத்தை எடுப்பேன் ட்ரக்கில், பக்கத்தில் கொண்டு போய் எருமை பண்ணேன், பக்கத்தில் கொண்டு போய் ஆட்டு பண்ணேன், கழிவெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல சேமித்து 100-200 ஏக்கரில் இருந்து பயோகேஸ் தயாரித்து உனக்கு சிலிண்டர் அடைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவேன். அரசு முத்திரையவே மாற்றுறேன். இதை மாற்ற மாட்டேனா? தமிழ்நாடு அரசு முத்திரையே மாறுது நம்ம ஆட்சியில், மாறாதா? கொண்டு வந்து கொடுப்பேன். தடையில்லாமல் எரிகாற்று தருவேன், இலவசமாக தரமாட்டேன். அங்கே நிர்வாக செலவு, உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு தருவேன். எவன் கையை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடு காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. நாம் வந்த பிறகு சோறை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்வோம், தலைகளாக மாற்றுவோம். அவ்வளோதானே? வேலையிலேன்னு ஏன் சொல்கிற? உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே. டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையாக செய்கிற, சாப்பாடு போடுற விவசாயத்தை செய்ய வர மாட்டியா? நீயா மாடு மேய்க்கிற? அரசாங்க வேலையை நான் செய்ய மாட்டியா? குப்பையில்றது அரசாங்க வேலையை நான் செய்கிற, இதை செய்ய மாட்டியா? வா செய். உலகத்தில் மிகப்பெரிய சந்தை பாலுக்கு இருக்கு, மிகப்பெரிய சந்தை உணவுக்கு இருக்கு. எல்லா நாடுகளும் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஆனால் உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. 1 கிலோ கருப்பட்டி நான் போட்டு காட்டியிருக்கேன் பாரு, காணொலியை தட்டிப்பார். எத்தனை இடங்களை ஒவ்வொரு நாடும் எப்படி கரும்பை வைத்து முருங்கைக்காயை வைத்து எப்படி முன்னேறி வருது என்று பார். எப்படி நாளை காரைக்குடியில் போட்டு காட்டுறேன் பார். சணல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? சணல் 48 பொருள்கள். என் மலையை வெட்ட வேண்டியதில்லை, ரோடு போட மணலை நொறுக்க வேண்டியதில்லை. அந்த சணலை வச்சு தார் செய்ய ரோடு போடலாம், அந்த சணல் எடுத்து கல் எடுத்து வீடு கட்டலாம், மாளிகை கட்டலாம், காரு செய்யலாம், பெட்ரோல் தயாரிக்கலாம். நான் போட்டு காட்டுறேன் பாரு. இது இவ்வளவு செய்ய முடியும். சணலை வளர்க்க முடியாதா? நம்மளால வளர்க்க முடியும். உன்னால எருக்களஞ்செடி வளர்க்க முடியாது? எருக்களஞ்செடி வியந்துருவானி. உலகத்திலே காஸ்ட்லி பட்டு எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூலிருந்து தயாரிக்கிற பட்டு தான் மிக உயர்ந்த பட்டு. உலக நாடுகளில் அவ்வளவு சந்தை இருக்கு. எருக்களஞ்செடியை கூடவாடா நம்ம நாட்டில் நம்மளால வளர்க்க முடியாது. எருக்களஞ்செடியை தென்னை இருக்கு தஞ்சையில், தென்னையிலேருந்து இண்டஸ்ட்ரி, தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்போம், தேங்காய் பால் எடுப்போம், பதப்படுத்துவோம், குளிர் விட்டுவோம், விற்போம். தேங்காய் சிரட்டு, கொட்டாச்சியில் எவ்வளவு அழகு பொருட்களை சந்தைப்படுத்துகிறான். நான் ஒன்றும் போட்டு காட்டுறேன் பார். தேங்காய் நாரில் தயாரித்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் 1 லட்சம் ரூபாய். உன்னால் நம்ப முடியுதா? 1 லட்சம். மண்பாண்டம் இருக்குல்ல, மண்பானை மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி 13,000 ரூபா. உன்னால் நம்ப முடியுதா? நீ தலைவர்களை தேர்ந்து வச்சின்னா சரியா இருக்கும். தற்குறி, தருதலை, திருட்டுப்பைய இவங்களை தேர்வு பண்ணி வச்சு, சாராய வியாபாரியை தேர்வு பண்ணி வச்சுட்ட.
சாராய ஆலை அதிபர்களையும் சாராய வியாபாரியும் அவன் இதுவரை குடிக்க வச்சு 25-50 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கான். இனி மறுபடி தேர்வு பண்ணினா இன்னொரு 50 லட்சம் பேர் தாலி எடுப்பான். நீ தலைவனை தேர்வு பண்ணாம தாலி எடுப்பானையே தேர்வு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது சொல்லு? தாலிக்கு தங்கம் கொடுத்தான் சாதனை, குடிக்க வச்சு தாலி எடுத்தான், அதுவும் சாதனை தானே. ஒருத்தன் வந்து தாலிக்கு தங்கம் தரங்கிறான், கைதட்டியே. ஏண்டா உன் பொண்டாட்டி கழுத்துல நீ காசு கொடுத்து சம்பாரிச்சு தாலி கட்ட முடியலன்னா ஒரு புள்ள கழுத்துல அரைப்பவன் தாலி கட்ட முடியாது. உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ள? எதுக்குடா உனக்கு? எதுக்குடா நம்ம? ஏண்டா ஒரு காப்பவன் தாலி வாங்கி கட்ட முடியாது, நீ என் பிள்ளைய வச்சு கடைசி வரை எப்படா பொழப்ப? என்னடா மானங்கட்ட பொழப்பு? உனக்கு பொண்டாட்டி கட்ட இன்னொருத்தன் தங்க தரணுமாடா? டேய், தன்மானத்தோட பொழைக்க போடுறான். நான் அண்ணன் வேலைதாரேன், சம்பாரிச்சு 1 பவன்ல 9 பவன்ல தாலியை கட்டுறா. தன்மானத்தோடு தமிழன் தலை நிமிர்ந்து தற்சார்பு வாழ்க்கை வாழ்றான். எவங்காலையும் சாரான். நீ பெத்த பிள்ளைக்கு நீ தாண்டா மோதிரம் போடணும், ஊராங்குடுத்து போடாத. நீ பிள்ளைய கூட்டிட்டு வா, கர்ப்பமான பிள்ளைய சொல்லு, நானே கூட்டிட்டு வந்து மருத்துவம் பார்ப்பேன், பிரசவம் பார்ப்பேன். 1 ரூபா செலவில்லை. தனியாற்ற பண்ணினா 3 லட்ச ரூபா பறிச்சிருப்பான். அந்த 3 லட்ச ரூபா உனக்கு மிச்சம். அந்த 3 லட்ச ரூபா மிச்சம். அந்த 3 லட்ச ரூபாயை வச்சு நீ 3 பவுன்ல விட மோதிரம் போடுவோம் பிள்ளைக்கு. ஏண்டா இப்படி? இலவசம் என்பது ஏமாற்று என்று அறியாத ஒன்றா நீ? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள் இவர்கள்? எங்கிருந்து எடுப்பார்கள்? அவங்க அப்பமிட்டு காசா இல்லை நம்ம அப்பமிட்டு காசா? ஐயா ஸ்டாலின் 8000 டோக்கன், ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன். யாரு? சேர சோழ பாண்டியர் பரம்பரையா, வம்சமா, இல்லை கருண மகராசா, வாரிசா? எதை வித்து விட்டு கொடுப்பாங்க? எதை வித்து? நம்ம அப்பா ஒரு கடன் பெறாருன்னா, ஏப்பா கடன் பெற்றீங்கன்னா, ஐயா உன்னை படிக்க வைக்க காசுலடா கடன் பெற்றேன். அப்புறம் ஏப்பா கடன் பெற்றேன்? தங்கச்சி கட்டி கொடுக்க காசுலடா கடன் பெற்றேன். எங்கள் அப்பன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, இந்த அப்பன் சொல்றதுல 10 லட்சம் கோடி கடன்ல என்ன நியாயம் இருக்கு சொல்லு? என்னை படிக்க வச்சாரா? குடிக்க வச்சாரா? இல்லை பிள்ளை இல்லை என்ன பண்ண மருத்துவத்தை தரமா கொடுத்தாரா? இல்லை குடிநீரை கொடுத்தாரா? எது ஒன்றையும் கொடுக்கல, எது ஒன்றையும் தரல. தலைகளாக மாற்றணும். தஞ்சை பொண்ணு விளையிற நஞ்சை நிலத்தில் இருக்க, இனிமே 1 சொட்டு தண்ணீருக்கு உன் மகன் முதலமைச்சர் ஆவன முதல் தீர்மானம் பண்ணுவேன். கர்நாடகாவில் இருந்து எனக்கு தண்ணி தராதே. எப்படி? 1 சொட்டு தண்ணீர் அவன் தர முடியாதுங்கிறான், நீ தராத, நான் தராத. ஆனால் வெள்ள பெருக்கெடுத்துருச்சு, அணை உடஞ்சிருச்சுன்னு திறந்த வச்சுக்க. உன் நீர்வளம் உனக்கு, என் நிலத்தின் வளம் எனக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னது? 1 சொட்டு மின்சாரம் எவனுக்கும் போகாது. தம்பி, எங்க அப்பா சொன்னாங்கல்ல, 75 விழுக்காடு என் மண்ணின் மக்களின் வரி எனக்குத்தான். போட்டிருக்கேன், வரைவில் கொடுத்துருக்கேன் பாரு. 25 விழுக்காடு தருவேன். நாம் இல்லை, எல்லா மாநிலங்களும். அதுவே உனக்கு அதிகம். மத்திய அரசு நிதி. ஏது உனக்கு நிதி? நான் கொடுக்குற நிதி தான்டா. டேய், நான் கொடுக்குற நிதி தான் உன் நிதி. பணம் அச்சிடுதல், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, இது 3க்கும் 25 விழுக்காடே அதிகம். நீ வச்சுக்க. மீதி 75 எனக்கு. எந்த காலத்திலையும் உனக்கிட்ட நான் கையேந்த கூடாது, என் பக்கம் நீ வரக்கூடாது. சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டிலாம் எனக்கு தான் நீ கட்டணும். அவனுக்கு கட்டி நான் கடையை போட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவேன், தொலைச்சு போயிடுவேன். மின்சாரம் கிடையாது, நீர் இணைப்பு கிடையாது, துண்டிச்சு விட்டுருவேன். மீறி கட்டினா உரிமத்தை ரத்து பண்ணி கடையை போட்டி போயிடுவேன். என்கிட்ட கட்டணும் வரி, அவன் என்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் வேற ஆளு. மத்திய அரசு, மாநில அரசின் சட்டத்தை மத்திய அரசு எதற்கு கேட்கணும்? நான் இங்கிருந்து மாநில அரசின் சட்டத்தை மத்திய அரசு கேட்காதனா, மத்திய அரசின் சட்டத்தை நான் என்ன மையத்துக்கு கேட்கணும்? அவன் கருணாநிதி மகன் உட்கார்ந்துருக்காரு நினைச்சுக்கிட்டு இருப்பான். உட்கார்ந்துருக்க பிரபாகரன் மகன் தெரியும். முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கும்போது பின்னாடி என் தலைவன் படம், முன்னாடி நான் என் தலைவன் இருக்கிற படம். வேர்ல்டு செலிபிரிட்டிஸ் எவன் வந்தாலும் பார்க்கணும். தலை சிறந்த நாடு தமிழ்நாடு, மாற்றி படைக்கிறேன். தஞ்சை மாவட்ட அளவுக்கு இருக்க சிங்கப்பூர் உலக தரத்தில் இருக்கிறது என்றால், எங்க அப்பா சொன்ன மாதிரி 8.5 கோடி மாட தமிழ் மக்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், மக்கள் வளம், வாழை, தென்னை, கரும்பு,
எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் வைத்து, ஏண்டா என் வீட்டில் வறுமை, என் வயிற்றுல பசி இருக்கு, ஏன் உனக்கு தலைவன் இல்லை, தலைவன் இல்லை. தயவு செய்து வாக்க யோசிச்சு போடு, யோசிச்சு போடு. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்று வாக்கு செலுத்து, வாக்கு செலுத்து. ஒரு குடும்பம் முடிவெடுத்தால் பத்தாது, ஒவ்வொரு குடும்பமும் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம், மது மத போதை, வேலையின்மை என்கிற சொல்லில்லாமை, வளக்கொள்ளை, இது ஏதமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. புரட்சி பாவலன் கண்ட கனவு. என் நாட்டிலையும் ஆட்சின்னு சொல்லல, என் திருநாட்டில் என் நல்லாட்சிங்கிறான். அந்த நல்லாட்சி உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம். ஒருத்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருத்த வேலை இல்லை, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழர் ஆட்சியிலே தமிழ் தேசிய அரசு, தமிழ் தேசிய வைப்பகம் தொடங்குது. பஞ்சாப் நேஷன் பேங்க், கனரா பேங்க், ஆந்திரா பேங்க் இருக்கும்போது தமிழ் தேசிய பேங்க் இருக்காதா? வைக்கிறோம். நீ வா, சம்பாரி, அதில் சேர்த்துக்க, ஒழுங்காரு, கடன் வாங்காத, வட்டிக்கு வாங்காத. அந்த நிலையில உன் மையம் வைக்க மாட்டேன். இலவசத்துக்கு கையேந்தாத. கையேந்திர ஏழ்மை வறுமையில் இல்லாத உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறோம். நல்லா படி, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமையோடு வாழு. நீ கொடுத்து வாழ்ந்த பரம்பரை. கையேந்தாத, கையேந்தாத. மன்னனே வள்ளலாக இருந்தது உன் பரம்பரையில் தான். பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமாக நின்று கடையலு வள்ளல்களின் வாரிசினி. மயிலுக்கு போர்வையை போத்தின பேகனின் பேரனும் பேத்தி வேட்டி சிலைக்கு அலையாத. முல்லைக்கு தேர விட்டவன் வாரிசினி தெருவில் கையேந்தி 10,000 2,000க்கு அலையாத. கேவலம். எல்லாம் இலவசம் தருவான். கடைசியாக நாட்டில் சுத்தமாக காசு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போத்தலில் விஷம் தருவான். குடிச்சிட்டு செத்துரு. அதான் நடக்க போகுது. வா, உழைக்காமல் பெற்ற எந்த பொருளுக்கு மதிப்பு தெரியாது. அதனால இலவசத்துக்கு இயங்காதே. இலவசமாக ஒரு நாட்டில் இருக்க வேண்டியதே கல்வி, மருத்துவம், குடிநீர் தான். மூன்றையும் உன் மகன் கட்டணம் இல்லாமல் தாரு. நல்ல ஆட்சி நீ கனவு கூட காண முடியாது. பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோம். நீ நம்பிக்கையோடு இரு. நீ நம்பலையா? எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எனக்கு எல்லாமாக இருக்கிற என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன், அனுதினமும் நான் போற்றுகிற எண்ணிறை முருகன், திருமுருகப் பெருமான், என் குலதெய்வம் என் தாய் வீரமாகாளி, எல்லோரும் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன். உறுதியாக உன் பிள்ளைகள் இதை செய்வோம். நீ நம்பு, நம்பு. யார் யாரை நம்பிட்ட? உதயசூரனுக்கு போட்ட, ரெட்டலைக்கு போட்ட, கைக்கு போட்ட, தாமரைக்கு போட்ட, எங்களை தூக்கி நடுத்தருவில் போட்ட. கொஞ்சமாறு, கொஞ்சமாறு. 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சியில், 4 முறை அம்மா ஜெயலலிதா ஆட்சியில், 1 முறை ஐயா எடப்பாடி, 1 முறை ஐயா ஸ்டாலின், ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்கள். 1 முறை வாழ்ந்து பாருங்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. நீங்க சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. தயவு செய்து மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. எனவே அறிவு சிறந்த பெருமக்களே, இல்ல அந்த காவல்துறை ஐயா பாவம் அப்படி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது சரி, நேரம் போயிடுச்சுன்னா ஒரு வழக்கு. நான் பேசுறது போலீஸுக்கும் சேர்த்து, போலீஸ் பிள்ளைக்கும் சேர்த்தேன். அதனால சரி, நம்மளால அவருக்கு நெருக்கடி வேணாம். நமக்கு வழக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தொண்டை. அதனால அறிவு சிறந்த பெருமக்களே, பேரன்பு பெற்ற பெற்றோர்களே, என் உயிரின் மேலே உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை 23ஆம் தேதி நீங்கள் செலுத்தும் போது மிகுந்த கவனமாக செலுத்துங்கள். மிகுந்த செலவு, எல்லாவற்றிலும் புதுசை தேடுகிற நீங்கள் அதரப்பழ சிந்த ரெட்டலை உதயசூரியனை கட்டிக்கிட்டாலாம
புத்தம் புதிய சின்னம் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் நல்லதைத்தான் தேடுகிறீர்கள். இப்போதும் எது நல்லது, யார் சொல்லுகிறது? என்னை தாண்டி 3 முதலமைச்சர் வேட்பாளர்கள், என்னை தவிர்த்து 3 பேரில் யாராவது ஒருத்தர் பார்த்து படிக்காமல் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு போடு ஓட்டை. உன் பிரச்சனைய நாட்டை ஆண்டவர்கள் ஆள துடிப்பவர்கள் மனதிலிருந்து பேசினா அவங்களுக்கு போடு. மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாத ஒருவனுக்கு நீ எப்படி நாட்டை கொடுப்பாய்? எப்படி கொடுப்பாய்? தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுகிறவன் அல்ல, குறிக்கோளோடு பேசுகிறவன். தலைவன் என்பவன் தாளிலிருந்து பேசுவன் அல்ல, தன் தலையிலிருந்து பேசுபவன். தனி மனித அபிமானத்தை வைத்து அரசியல் செய்யாதே, திறந்த தத்துவத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்ய பழகு. அதான் முக்கியம். அறிவு சமூகமே, ஆழ்ந்தறிந்து தெளிந்து இந்த தேர்தலை அணுகு. வரலாறு உனக்கு நல்ல வாய்ப்பு, காலம் சிறந்த களத்தை தந்திருக்கிறது. அதான் 23. தஞ்சையிலிருந்து மாற்று, தமிழர் நிலத்தையே மாற்று. தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டு பஞ்சம் இல்லை, தமிழ்நாடு விளைந்தால் இந்தியாவிற்கு பஞ்சம் இல்லை. தமிழ்நாடு மாறினால் உலகம் மாறும் என்பதை கவனத்தில் வைத்து தஞ்சையிலே போட்டியிடுகிற எங்களூர் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். அடுத்ததாக திருவையாறில் போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவன் முனைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக கும்பகோணத்தில் போட்டியிடுகிற என் உயிர் இளவன் நம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக ஒரத்தநாடில் போட்டியிடுகிற என் தம்பி திருமுருகன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு தங்கை திருவிடைமருதூரில் போட்டியிடுகிற பொறியாளர் திவ்ய பாரதி அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் அன்பு பிள்ளைகள் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.